ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை ஐவிஎஃப் சேனல். ட்ரீட்மெண்ட்டில் ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இது. சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் டேப்லெட் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் 30-35% டிஸ்கவுண்ட்டில் வந்து எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன பிராண்ட் இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட்டாக இருந்தாலும் இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இவங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைலபிளாக இருக்குது. எந்த பிளேஸில் இருந்தாலுமே இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட கொரியர் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது. மெடிக்கல்ஸோட காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இவங்ககிட்ட இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து 30-35% டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டெலிவரி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். இவங்கக்கிட்ட வாங்கும் போது அந்த மெடிசன்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னும் போது தாராளமாக நம்ம எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஐவிஎஃப் ரிலேட்டட் டவுட் தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. நம்மளும் வீடியோஸ் வந்து மேக் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து இன்றைக்கி ஒரு சில பேர் ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து ஒரு பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் வந்து சொல்லுங்கள், அங்கேயே வந்து அட்டெண்டர் அண்ட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் வந்து 2 பேருமே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கணும். சேம் டைம் 2 பேருக்குமே ஃபுட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும் சிஸ்டர். எனக்கு அந்த மாதிரி வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தர ஒரு பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவை நீங்கள் யாருன்னா பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மதுரையில் வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் அண்ட் அட்டெண்டர் 2 பேருக்குமே ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கும் வந்து ஒரு 15 டேஸ் கிட்ட ஸ்டே பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்றத எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா அந்த சிஸ்டருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க மதுரையில் எந்த ஹாஸ்பிட்டல் வந்து இந்த மாதிரி அட்டெண்டர் பேஷண்ட் 2 பேருமே இருக்கணும், 2 பேருக்குமே ஃபுட்டும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு வந்து பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்குன்னா வந்து தெரிஞ்சிருக்கு, நீங்கள் ஆல்ரெடி வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க, நல்ல ட்ரீட்மெண்ட்டும் தராங்க, அட்டெண்டர் அண்ட் பேஷண்ட்ஸ் 2 பேருமே ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து என்டி ஸ்கேன்னு ஒன்று எடுப்பாங்க. என்டி ஸ்கேனில் வந்து நார்மலாக அந்த என்டி லெவல் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நம்மளுக்கு என்டி லெவல் வந்து பார்த்திங்கன்னா 3க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இல்லை. 3 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்து பின்னாடி இருக்க அந்த ஃப்ளூயிட் லெவல் வந்து அதிகமாக இருக்குது, நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த ஃப்ளூயிட் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்டியை வந்து நம்ம மெயினாக வந்து என்டி ஸ்கேனில் செக் பண்ணுவோம். ஸோ அந்த 3rd மந்த் என்டி ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா, அதில் செக் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இந்த வேல்யூக்குள்ளே தான் இருக்கணும், 3 அதுக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா பேபிக்கு வந்து ஏதாவது வந்து ஹெல்த் டிஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். ஸோ நார்மலாக என்டி லெவல் வந்து 3க்குள்ளே இருக்கணும். 1 இருக்கலாம், 1.5 இருக்கலாம், எவ்வளோ வேணால் இருக்கலாம், 1க்குள்ளே கூட இருக்கலாம், எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஆனால் 3க்கு மேலே வந்து போகக்கூடாது. செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ப்ரெக்னென்சியில் வந்து 9 மந்தில் வந்து எப்போ சிஸ்டர் நம்ம வந்து பேபியோட மூமெண்ட்ஸை வந்து நோட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. பேபியோட மூமெண்ட்ஸை நீங்கள் எப்போ நோட் பண்ணணும்னா ஒரு 37 வீக்ஸ் இல்லை 36 வீக்ஸ்லேருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 36 வீக் அந்த 9th மந்த் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ அந்த 9th மந்த் ஸ்டார்ட் ஆகும் போதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேபி மூமெண்ட்ஸை தினமும் நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே தான் இருக்கணும் மூமெண்ட்ஸு. ஸோ ஒரு 10க்கு மேலே இருக்குது சிஸ்டர் தினமும் மூமெண்ட்ஸு. ஸோ மார்னிங் 12 o'clockலேருந்து நைட் 12 o'clockக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10க்கு மேலே மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா டெய்லி ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நார்மலாக இருக்காங்க பேபி, நார்மலாக மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை 10க்கும் கம்மியாக இருக்குது மூமெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டாக்டருக்கு வந்து சொல்லுங்கள். ஆல்ரெடி வந்து உங்கள் டாக்டரே உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க எப்போலேருந்து வந்து
பாப்பாவோட அந்த மூமெண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு கிக் பண்ணுறாங்கன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கேலண்டரில் வந்து குறித்து வச்சுக்கோங்க. கேலண்டரில் பேக் சைடில் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இன்னைக்கான டேட்டை போட்டு பாப்பா இன்னைக்கு எத்தனை தடவை வந்து கிக் பண்ணாங்க அப்படின்றத ஒரு லைட்டாக திரும்புகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதுவும் ஒரு மூமெண்ட் தான். ஸோ அதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் நோட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்து பாப்பா வந்து மூமெண்ட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். 10க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 10க்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பற்றி டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th மந்த் 8th மந்த்லேருந்தே சில டாக்டர்ஸ் சொல்லிவிடுவாங்க, நீங்கள் இதுக்கப்புறமா வந்து பாப்பாவோட மூமெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அப்பாலேருந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, சிஸ்டர் பாசிட்டிவ்லாம் வந்துருச்சு சிஸ்டர், இதுக்கப்புறம் நான் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போது உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நாள்லேருந்து அந்த 15 டேஸ் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ அதையே வந்து பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லாம். சாப்பிட்டுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன சாப்பிட்ணும், இதுக்கப்புறம் ஸ்பெஷலாக எதுனா சாப்பிட்ணுமாலாம் கேட்குறீங்க. ஸ்பெஷலாக நம்ம எதுவும் சாப்பிட்ணுன்னு அவசியமே கிடையாது. நம்ம நார்மலாக நம்ம எடுக்கிற ஃபுட்டே நீங்கள் வந்து சாப்பிட்டா போதும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மார்னிங் என்ன சாப்பிடுவீங்களோ, இட்லியோ தோசையோ இடியாப்பமோ ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து சாப்பிடுவீங்கன்னா தாராளமாக அதை எடுத்துக்கலாம். லிமிட்டாக எடுத்துக்கோங்க. பசிக்கும் போது வந்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க. ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆயில் கம்மியாக, சால்ட் கம்மியாக, ஸ்பைசிஸ் கம்மியாக, ஸ்வீட் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான்வெஜ் கூட கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. முட்டை டெய்லி எடுங்க. டெய்லி 2 முட்டை ரொம்ப ரொம்ப நல்லது. கீரை கூட எடுத்துக்கலாம். கீரை வந்து எந்தெந்த கீரைன்ட்டு பார்த்து சாப்பிடுங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும் முருங்கைக்கீரை வந்து வேண்டாம். நிறைய பேர் வந்து இதுவும் கேட்குறீங்க, ஏன் சிஸ்டர் முருங்கைக்கீரை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் கேட்குறீங்க. நார்மல் ப்ரெக்னன்சி வேறு, ஐவிஎஃப் ப்ரெக்னன்சி வேறு. ஐவிஎஃப் ப்ரெக்னன்சியில் வந்து ஒரு சில டாக்டர்ஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் முருங்கைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து வயிறெல்லாம் வந்து கலக்கி விட்டுரும். உடனே என்னன்னா, இப்போ முருங்கைக்கீரை சாப்பிடுவீங்க, சாப்பிட்டோடனே ஒரு சில பேருக்கு வந்து அந்த டைமில் அந்த ப்ரெக்னன்சியில் அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ செட் ஆகாமல் என்ன ஆகுனா, ஏன்னா நம்ம நார்மலாக வந்து வீட்டில் ப்ரெக்னன்சி இல்லாமல் நம்ம இருக்கும்போது நம்ம கீரை பொரியல் வந்து நல்லா சாப்பிடுவோம், நம்மளுக்கு எதுவும் ஆகாது. ஆனால் இதுவே ப்ரெக்னன்சி அப்படின்னு வரும்போது அது உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து அது ஒத்துக்கும், சம்டைம்ஸ் எல்லாருக்கும் அது ஒத்துக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, உங்களுக்கு வயிறு வந்து கலக்கி விட்டுரும். திடீர்னு லூஸ் மோஷன் மாதிரி போவீங்க. லூஸ் மோஷன் மாதிரி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மோஷன் வந்து வரலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் பயந்துருவீங்க. உடனே ஏதோ ஆகிடுச்சு, பேபிக்கு ஏதோ ஆகிடுச்சு, எனக்கு ஏதோ ஆகிடுச்சு, நான் இதை தான் சாப்பிட்டேன், அதை தான் சாப்பிட்டேன், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து பேஷண்ட்ஸுங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து வரக்கூடாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், எவ்வளோக்கு எவ்வளோ பயப்படுறோமோ அது வந்து பேபி அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து முருங்கைக்கீரை வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறது. மற்றபடி மற்ற கீரைலாம் எடுத்துக்கோங்க. மற்ற கீரைலாம் நீங்கள் பொரியலாவோ குழம்பாவோ தாராளமாக ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் கீரை எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி கோல்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கீரை கூட கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் முருங்கைக்கீரை தான் பர்டிகுலராக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. முருங்கைக்கீரையில் இருக்கிற எல்லா சக்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கீரையிலையும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மற்ற கீரையும் எடுத்துக்கலாம். இந்த பாலக்கு அந்த மாதிரி கீரைலாம் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது இப்போ பாசிட்டிவ் வந்துடுச்சு சிஸ்டர், நான் என்ன ஸ்பெஷலாக எடுத்துக்கணும்லாம் கேட்குறீங்க. ஒரு ஸ்பெஷலும் கிடையாது. நார்மலாக வீட்டில் என்ன செய்கிறாங்களோ வீட்டில் சமைச்ச ஃபுட்டு, அவ்வளோதான். வீட்டில் சமைச்ச ஃபுட்டை வந்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது அது. அதை தவிர்த்து வேறு எதுவும் சாப்பிடாதீங்க. ரைஸ் குவான்டிட்டியை அதிகமாக எடுத்துக்காதீங்க. ரைஸ் குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு அதெல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு லஞ்ச் பேட்டர்ன் மட்டும் சொல்கிறேன். ஒரு லஞ்ச் பேட்டர்ன், ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் வந்து 1 கப்பு ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் ஒரு சின்ன சின்ன கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு வந்து குக்கும்பர், 1 கப்பு கீரை, 1 கப்பு பொரியல், 1 முட்டை, இந்த மாதிரி வச்சு அழகாக உங்கள் லஞ்சை வந்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான எல்லா சத்துமே அதில் இருக்குது. இப்போ நீங்கள் சாம்பார் ஊற்றி சாப்பிட்றீங்கன்னா சாம்பாரில் காய்கறிகள் இருக்கும். ஒரு கீரை பொரியல் சாப்பிட்றீங்க, ஒரு வெஜிடபிள் பொரியல் ஒன்று, ஏதாவது ஒன்று பீன்ஸோ கேரட்டோ ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க, முட்டை சாப்பிட்றீங்க, குக்கும்பர் சாப்பிட்றீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டால் போதும். ரைஸ் குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் லஞ்ச் பேட்டர்ன் வந்து சாப்பிடணும். இதே மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், டின்னர் ஆகட்டும், எல்லாமே. நட்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கோங்க. ஊற வச்சு சாப்பிட்றது நல்லது. பாதாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு சாப்பிடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. வால்நட்டு, அப்புறம் வந்து ஃபிக்கு, ட்ரை டேட்ஸு, ட்ரை கிரேப்ஸு எல்லாமே எடுத்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊற வைக்கும் போது 2 இல்லை 3 போடுங்க போதும், அதுக்கு மேலே வேண்டாம்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் டயட் சார்ட் வந்து கேட்குறீங்க. டயட் சார்ட் ஜஸ்ட் 99க்கு நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் கொடுத்துட்ருக்கோம். இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டயட் சார்ட் இன்ஸ்டாகிராம்லேயே நான் வந்து கொடுத்துருவேன். நம்மக்கிட்ட எல்லா விதமான டயட் சார்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.